நாங்கள் சொல்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையும் கனமும் ஞானமும் வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஒரு நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். விடுதலையின் ஊழியத்தின் சார்பில் நடத்தப்படுகிற விடுதலை ஊழியங்களிலிருந்து நடத்தப்படுகிற இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து இந்த மாலை பொது முடக்க கூட்டத்திற்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். Glory be to God the Father, God the Son and God the Holy Spirit. Amen. We welcome you all for this evening lockdown family prayer fellowship on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We welcome you, we bless you, and we welcome each and every one for this evening lockdown family prayer fellowship. It's a blessed day God has given us. ஒரு அருமையான நாள் தேவன் நம்ம வாழ்க்கையில கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான நாள். இந்த நாளிலே தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அநேகர் இந்த நாளிலே தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக உபாதைகளை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். கஷ்டங்களையும் கம்பளைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் எல்லா வகையான சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனைகளை அவர்கள் வாழ்க்கையிலே இந்த நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன், உயர்ந்த அடைக்கலமானவர், அது மத்தியில் இருக்கிறார். பத்திரமாய் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல நம்மை நடத்துகிறார், வழிநடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய தூய சுத்தத்திற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தேவன் அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமேன். கண்களை யாவரும் மூடி தேவ மகிமைக்கென்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏகோபித்த குரலாய் ஒருமித்த நிலையிலே நாம் அவரை வணங்குவோம், ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த இரு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த மாலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பராக்கிரம் உள்ளவர். அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து கொடுக்கக்கூடியனாலே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் பிதாவே. அநேகருக்கு இல்லாத ஒரு பெரிய கிருபையை எங்கள் வாழ்க்கையிலே எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். அன்று அநேகர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் என்று செலுத்துகிறோம். இப்பொழுது மாற்ற இந்த மாலை வேளையிலே நாங்கள் குடும்பமாய் இணைந்து உம்மை நாங்கள் தேடும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் வணங்கும்படியாகவும் அன்றைய நாளிலே நாங்கள் உமக்கு நாங்கள் செலவிடுகிற இந்த நேரத்திலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது பாடல்கள் மூலயமாகவோ துதிகள் மூலயமாகவோ மற்றும் ஆண்டவரே சாட்சிகள் மூலயமாகவோ விண்ணப்பங்கள் மூலமாக நாங்கள் ஜெபித்து நாங்கள் உங்களை வழிபடுத்தும் பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜனமாய் எங்களை மாற்றிக் கொடுங்க, பலப்படுத்தி அருளுங்க. ஆராதனை நாயகராய் நீங்க இருங்க. ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா வகையான இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ், எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ், டிஸ்கனெக்ஷன், லேட்டன்சி எல்லாத்தையும் கடல ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே நீரை பொறுப்படுத்த வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். சுவாமி, இந்த நாளிலும் நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், பலப்படுத்தும்படியாய், உங்களுடைய பலத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இருந்து உண்மை ஆராதித்து உண்மை வழிபடும்படியாய் கிருபை செய்யுங்க.
அனைத்தையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். மகிமையோடே நாம் வல்லமையுள்ள கவியை சேர்ந்து பாடுவோம். சகோதர சகோதரிகள், நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ, இன்று உங்களுடைய வாட்ஸ்அப்பிலே ஒரு அருமையான ஒரு லிங்க் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு வருகிறவர்களுடைய வாட்ஸ்அப்பிலே அது இருக்கும். தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் இந்த நாளிலே அதை யார் யாருக்கெல்லாம் அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை யாரெல்லாம் ஏவுகிறாரோ அவர்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாய் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் மகிமையுள்ள காரியங்களை செய்ய போகிறார், வல்லமையுள்ள காரியங்களை செய்து கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மை ஆற்றி தேற்றப் போகிறார். சேர்ந்து பாடுவோம் ஒரு வல்லமையுள்ள கவி, தெரிந்த ஒரு கவி, ஆங்கிலத்திலும் தமிழிலும். Let's sing with praise and glory in English and Tamil the wonderful mighty chorus that we always sing and glorify God's name. Power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Glory be to God. Hallelujah. Amen. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மூலமாக தேவன் இன்று மகிமைப்பட போகிறார். அவர் சொல்ல சொல்ல நாம் கேட்க போகிறோம், கீழ்ப்படிய போகிறோம். அவர் மகிமைக்கு நாம் பாடல்களை பாடி நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல், அருமையான பாடல், தெரிந்த பாடல், பழமையான பாடல், சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். First song, it's a Tamil song. It's a known one, it's an old one. Let's sing and glorify God together and praise His name. பரிசுத்தர் கூட்டம் நடுவில், பரிசுத்தர் கூட்டம் நடுவில், ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில், ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார், நற்பிதா நலம் அருள்வார்.
பொல்லாதோர் கூட செய்திடா. கற்பிதா நலம் அருள்வார், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தம் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. ஆரூபியே வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாவுள் அலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே எவ்வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. ஆரூபியே எவ்வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் ஆடி நெஞ்சம் பாரீரோ. கர்த்தருடைய மகிமையான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Glory be to God. மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 119 அதிகாரம் 1-11 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கென்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். Psalm 119 verses 1-11 is the responsible psalm for today. Please read and get the God's blessings for you and your family. Praise the Lord. Praise Lord, brother. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தமமான மார்க்கங்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகள் கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, அவருடைய வழிகளை நடக்குவதில்லை. உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீ கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகளை சிறப்படுத்தாமல் நலமாயிருக்கும். நான் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம்
காண்பிக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்கள் நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எய்தினால் சுத்தம் பண்ணானோ, உமது வசனத்தின்படி என்னை காத்து கொள்ளுகிறான் தானே. என் முழு இதயத்தோடு உம்மை தேறுகின்றவன் என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்புகிறாரையும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இதயத்தில் வைத்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் தோற்கடிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வாசித்த குடும்பத்தாரை, வாசித்த சகோதரரை மென்மேலும் ஆசீர்வதித்து எல்லா தீமையிலிருந்து விலக்கி மீட்டு காத்துக் கொள்வார். கர்த்தர் மகிமையுள்ள காரியங்களை அவர்கள் வாழ்க்கையிலே செய்வார். இன்னும் அதிகமாய் தேவன் அவர்களை பயன்படுத்துவார். Glory be to God. Amen. Hallelujah. கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களாலும் நிறைவான சம்பூர்ண கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தெரிந்த ஒரு ஆங்கில பாடல் சேர்ந்து பாடுவோம். A known song, a known chorus, an English song. Let's sing and glorify God together. No, we're not, you're a temple. No, we're not, I pray. No, we're not, you're a temple. You're a temple of the Holy Ghost. No, we're not, you're a temple. No, we're not, you're a prayer. No, we're not, you're a temple. You're a temple of the Holy Ghost. Yes, I know, I'm a temple. Yes, I know, I'm a temple. Yes, I know, I'm a temple. I'm a temple of the Holy Ghost. Yes, I know, I'm a temple. Yes, I know, I'm a temple. Yes, I know, I'm a temple. I'm a temple of the Holy Ghost. Full of praise, full of power, full of glory. Full of praise, full of power, full of glory. Full of praise, full of power, full of glory. I'm a temple of the Holy Ghost. Full of praise, full of power, full of glory. Full of praise, full of power, full of glory. Full of praise, full of power, full of glory. You're the temple of the Holy Ghost. We're the temple of the Holy Ghost. We are temple of the Holy Ghost. Hallelujah. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவ மகிமைக்கு என்று வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். 2 Samuel chapter 1 verse 6. Please read and get the God's blessings for you and your family. And the young man that told him said, As I happened by chance upon Mount Gilboa, behold, Saul leaned upon a spear, and lo, the chariots and horsemen followed hard after him. அந்த வாலிபன்
நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள் என்பதே. தேவ நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். மூன்றாவது பாடல் ஒரு அருமையான பாடல், ஒரு தமிழ் பாடல். நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நாம் பாடக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு பாடல். நாம் தேவனை நினைத்து அவரை நாம் தரிசிக்கும்படியாய் பாடும்படியாய் கொடுத்திருக்கிற தேவன் அருமையான பாடல். சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமை செலுத்துவோம். நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோகடிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், பட்டம் படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள், வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே,
என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஆமென். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் தேவ மகிமைக்கென்று நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1 Samuel chapter 18 verse 6 and 7. Please read for the glory of God and get the blessings from Heavenly Father. And it came to pass, as they came, when David was returned from the slaughter of the Philistine, that the women came out of all cities of Israel, singing and dancing, to meet King Saul with tabrets, with joy, and with instruments of music. And the women answered one another as they played, and said, Saul had slain his thousands, and David his 10,000s. Amen. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May God bless these words and may God bless everyone who happens to listen to the word of God. Amen. 4வது பாடல் தேவ மகிமைக்கென்று பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், தமிழ் கவியும் இருக்கிறது, சேர்ந்து பாடுவதனை அர்ப்பணிப்போம். ஒரு an English chorus along with the Tamil chorus. Let's sing and praise God together. Celebrate, celebrate, celebrate the victory of the Lord. 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 For he has done mighty things yet again. For he has done mighty things yet again. For he has done mighty things yet again. So celebrate the victory of the Lord. For he has done mighty things, celebrate. For he has done mighty things yet again.
He has done mighty things yet again. So celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கர்த்தருள் ஜெயம் கொண்டாடுவோம் 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 வல்ல பெரும் காரியம் செய்துட்டார் நல்ல பெரும் காரியம் செய்துட்டார் வல்ல பெரும் காரியம் செய்துட்டார் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம் கர்த்தர் பெரும் காரியம் செய்துட்டார் வல்ல பெரும் காரியம் செய்துட்டார் நல்ல பெரும் காரியம் செய்துட்டார் கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை படிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய், தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Reading the word of God is a blessing in our life. Let's read 1 Samuel chapter 18 verse 8-9 and read and get the God's blessings for us and our family. And Saul was very wroth, and the saying displeased him. And he said, They have ascribed unto David 10,000, and to me they have ascribed but 1,000. And what can he have more for the kingdom? And Saul eyed David from that day and forward. Amen. Amen. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமாகரமாய் பார்த்தான் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக. இந்த வசனங்களை கர்த்தர் பாதுகாப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிற வசனங்களை தேவன் இன்னும் அபிரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சாட்சியின் நேரம். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்திருக்கிற பல காரியங்கள் உண்டு. இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு எதை நினைவுபடுத்துகிறாரோ அதை நீங்கள் சாட்சியாய் தெய்வ மகிமைக்கு நீங்கள் சொல்லும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். God has blessed in many ways in your life from your childhood. Whatever things that are striking your mind right now, please glorify. It could be a pass mark in your academics. It could be a breakthrough in your life, in your career. It could be in a family way or anything. But what God has done, do not deny it. With gratitude, say thanks to God by praising His name and testimonies. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்கள், நீங்கள் பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கலாம், உங்கள் வேலையில உயர்வு கிடைத்திருக்கலாம், குடும்பத்திலே, சரீரத்திலே மற்றும் ஆண்டவர் பத உயர்வை கொடுத்திருக்கலாம். இதை கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து நன்றியாய் நாம் சொல்ல கடவோம், மகிமைப்படுத்துவோம். மறக்காமல் அதை நாம் ஞாபகப்படுத்தி நாம் சொல்லுவோம். மறந்தோம் என்றால் நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மறந்து விடுகிறோம், அவரை நாம் வசனப்படுத்துகிறோம். சாட்சி நேரம். Testimony time. Please glorify with your testimonies. கர்த்தருடைய பெரிய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு கட்டாயம் அடையார் வரை சென்று வர வேண்டும் என்று, திருவான்மை வரை சென்று வர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த நாட்களிலே வெளியே சென்று வருவது மிகவும் கடினமாக இருக்கிற காரணத்தினாலே எப்படி போகிறோம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை கட்டளையிட்டார். நான் கூட இ-பாஸ் அப்ளை பண்ணல, எனக்காக இன்னொருத்தர் எனக்கு இ-பாஸ் அப்ளை பண்ணி 1 வாரத்துக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். என்று சென்று ஒரு சில காரியங்களை முடித்து வந்தேன். வரும்பொழுது என்னுடைய பள்ளியினுடைய ஒரு மீட்டிங் நான்
அதை கலந்து கொள்ள வேண்டும். நான் மறந்தே போனேன், எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனா ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொல்லி உடனே லாகின் பண்ணி, ஏன்னா இன்னைக்கு அந்த மீட்டிங் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க, இது எவ்வளவு முக்கியன்றது எனக்கு நான் பார்க்கல, நான் அதனுடைய மெசேஜை நான் பார்க்காததுனால. ஆனால் ஆண்டவர் நல்லவர், அருமையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வல்ல பெரிய காரியம் ஆசீர்வாதமாய் அந்த மீட்டிங்லையும் நான் ஜாயின் செய்யும்படியாய், இன்னும் பல காரியங்களை முடிக்கும்படியாய் இந்த நாளுக்கு உண்டான செலவுகளை கர்த்தர் மீட்டுக் கொடுத்தார். அதான் பெரிய விஷயம். கர்த்தர் தாமே இதை எல்லாம் செய்து கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றியாக சாட்சியாக இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் மாலை கூட்டம் இந்த வசனங்கள் எல்லாம் போடுவதற்கு சிறிது காலதாமதமான போது யோசித்த ஆண்டவரை எப்படியாவது நாங்கள் லாகின் பண்ணி ஆரம்பிச்சிடணும்னு கரெக்டாக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா கிருபையிலும் செய்து கொடுத்தார். இந்த நாளிலே இதனுடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கிற ஒரு ஸ்லைடையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் மென்மேலும் ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்கள் தங்களுடைய தசம பாகங்களையும் தங்களுடைய காணிக்கைகளையும் கொடுத்து ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களை கர்த்தர் மென்மேலும் அபிவிருத்தியாய் ஆசீர்வாதம் பண்ணுவார். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருக்கும். அவர்கள் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய கரங்களிலிருந்து வழிந்தோடி ஆசீர்வாதமா இருக்கும். நேற்று இரவு கூட அருமை சகோதரர் ஒரு சிறிய காணிக்கை அனுப்பி வைத்தார். கர்த்தருடைய நாமம் மையப்பட்டது. அந்த சகோதரரும் அந்த சகோதரருடைய குடும்பத்தாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்லாமல் கர்த்தர் புதிய புதிய யுக்திகளையும் புதிய புதிய காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மினிஸ்ட்ரியிலே புதிதாக செய்யக்கூடிய அநேக காரியங்கள், இந்த லிங்கை ரொம்ப ஷார்ட் ஃபார்மா நிறைய பேர் ஃபுல்லா படிக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் ஒரே ஸ்லைட்ல வரும்படியா இருக்கும்படியா இருந்துச்சு. அதையும் கர்த்தர் ஞானத்தின் மிகுதியால் செய்து கொடுத்தார். செய்த கரங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்னும் மென்மேலும் கர்த்தர் வழி நடத்துவார் என்ற விசுவாசத்தை தங்கியிருக்கிறேன். கர்த்தர் நாம் செய்கிற ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார், விண்ணப்பங்களை எல்லாம் பதிலளிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சாட்சிகள் தான் நீங்க சொல்ல முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies you can share for the glory of God. Praise Lord brother. இன்னைக்கு ஒரு நேற்றுல இருந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். இப்போ என் டாக்டருக்கு வந்து வேலை வந்து இப்போ அவங்க வந்து அங்கதான் செய்யணும், வீட்டுல செய்ய முடியாது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாதுன்னு சொன்னதுல இருந்து வீட்லயே தான் லாஸ்ட் மந்த்ல இருந்து இருக்கிறாங்க. லாஸ் ஆஃப் பேன்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரு 10 நாள் நான் சம்பளம் கொடுக்குறேன்னு இது வருத்தத்துல தான் இருந்தது. பட் நேற்று வந்து முந்தா நேற்று வந்து டிசைட் பண்ணா ஒண்ணு வேலையில இருக்கணும், இந்த மாதிரி எவ்வளவு நாள் அப்படின்னு வேற ஜாபுக்கு போறதுக்கு ஏதாவது சொல்றது. இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது டிசைட் பண்ணிட்டு நான் சொன்னேன், ஏதோ அவசரப்படாதமா கடவுளுக்கு ஜெபம் பண்ணிட்டு அவர் வாழ்க்கை நல்லதா இதை வாழ்க்கை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னால வர முடியாது, இப்போ இந்த லாக்டவுன்ல வந்து என்னால வந்து நீங்க எடுக்கிற சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்தீங்களா வேலை எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு. அப்புறம் சடவுனா என்ன ஆயிடுச்சு, 2 நாள் அது சைலண்டா தான் ஒரு HR ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, இல்லைங்க நீங்க சிஸ்டர் நீங்க வீட்லயே நீங்க வேலை செய்யலாம், அதுக்கு உண்டான நான் சிஸ்டமே இதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்தாரு, ஒரு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நீங்க சிஸ்டர்கிட்ட வந்து நீங்க அம்பத்தூர்ல வந்து வாங்கிக்கணும், எங்களால யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லி. இங்க இருந்து கோடம்பாக்கத்துல இருந்து அம்பத்தூர் போறதுக்கு எப்படி பார்த்தாலும் நம்ம பாஸ் எடுக்கணும், அது இல்லாம வண்டி ஏதாவது ஒரு சிஸ்டம்லாம் ஒரு வண்டி வேணும், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ விசாரிக்கும் போது பாஸ் வேணும், அப்புறமா இங்க இருந்து போற ஒரு வண்டி சேர்த்தா 1500 2000 கிட்ட வந்துடும் போல. என்ன பண்றது, கடவுளே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு நல்லதா வாய்க்கு வர மாதிரி ஏதாவது பண்ணுங்க. டக்குன்னு எனக்கோ சொல்லி என் பொண்ணு டாக்டருக்கு ஞானம் வந்தது. திடீர்னு இந்த போர்ட்டர் ஆப் இல்லைன்னா டன்சோ ஆப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவங்க கிட்ட போய் கேட்ட உடனே அவங்க போர்ட்டர் ஆப் வந்து அவங்க சொன்னாங்க, நாங்க போய் பார்த்துட்டு அந்த சிஸ்டரை பார்த்து உங்களுக்கு சொல்றோம். அங்க போய் அவங்க செக் பண்ணி பார்த்து நான் 2 வீலர்லயே எடுத்து வந்து கொடுத்துறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து 250 கொடுத்தா போதும் அப்படின்னு. கட்டாவே கூடி நன்றோம். நான் வந்து 1000கணக்கில் ஆகும்னு நினைச்சது, 250,000 இன்னும் முடிக்க தெரிஞ்சு வாய்க்க பண்ணீங்களே, உங்களை வந்து என்னைக்கும் போவேன், உங்களை வந்து போற்றி புகழ்ந்துனே இருக்கலாம். ஏன்னா எவ்வளவுக்குள்ள இந்த சூழ்நிலையில நம்ம எவ்வளவுக்குள்ள சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் அதுக்கேற்றபடி நீங்க உங்க வாழ்க்கை பண்றது வந்து நீங்க கொடுக்குற ஒரு பிளெஸிங்ஸ் தான். இதை வந்து நான் வந்து கூடிய ஒரு சாட்சியா நீங்க சொல்றேன். தேங்க்யூ. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாட்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நம்முடைய மனதின் ஆழத்திலிருந்து கேட்கக்கூடிய விஷயங்களை கர்த்தர் நமக்கு அருளுகிறார். கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை முன்கூட்டியே அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கேட்கக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே நமக்கு எல்லா ஞானத்தையும் கொடுத்து செய்து கொடுக்கிறார். அவர் மீது நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் நம்புகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமானோ செழித்திருப்பான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் இந்த நாளிலே அந்த குடும்பத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். பெரிய விஷயம், வேலை போகணுமா வேண்டாமா,
50-50 சேலரியா இல்ல வேற பேப்பர் போடலாம், இப்படியா இருக்க சூழ்நிலை ஆண்டவர் இந்த நேரத்துல அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ளும்படியாகவும் அவர்களுக்கு வீட்டிலே இருந்து வேலை செய்யும்படியாகவும் ஒரு புதிய ஒரு மடிக்கணினியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து செல்ல ஆண்டவர் அதற்கு உண்டான சிறிய கிரியத்தையும் கொடுத்திருக்கிறார். பத்திரமா எடுத்துக்கொண்டு சேர்த்தார். கர்த்தர் நல்லவர். அவருக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சும்மா சொல்லல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. உண்மையாகவே நம்முடைய எண்ணங்களை அறிந்திருக்கிற தேவன் கர்த்தர் மென்மேலும் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தாருடைய வாழ்க்கையிலும் அந்த மகளுடைய வாழ்க்கையிலும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். மகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஏற்ற காலத்திலே ஏற்ற வரனோடு கர்த்தர் செய்வார். புதிய ஆசீர்வாதங்களால் வேலையிலே இன்னும் அதிகமான ஒரு நல்ல ஒரு உயர்வை கொடுப்பார். இன்னும் ஆசீர்வாதமாக இந்த குடும்பத்திலே கர்த்தர் வைப்பார். கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் இவர்கள் சாட்சியாய் சொல்வதை மற்றவர்கள் கேட்பார்கள், மற்றவர்கள் கண் அதை காணும். கர்த்தரை பரிசுத்தநாமத்துக்கு உண்டாவதாக. தேங்க்யூ பிரதர். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. சாட்சிகளை தான் நீங்க சொல்லும்படியா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தருணம் அநேகருக்கு கிடைக்காது. காரணம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற காரியங்களை நாம் மற்றவர்கள் சொல்றது கொஞ்சம் யோசிப்போம், எப்படி எடுத்துக்குவாங்கன்னு. நிறைய நேரத்துல ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்ற சாட்சி இந்த மீட்டிங்க்கு எத்தனை பேர் வராங்களோ தெரியாது, இந்த யூடியூப்ல எத்தனை பேர் பார்க்குறாங்களோ தெரியாது, இது எத்தனை பேருக்கு அவங்க ஷேர் பண்றாங்களோ தெரியாது. ஆனால் இந்த சாட்சி மற்றவர்கள் காதிலே இது விழும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் அது ஸ்திரப்படுத்தும். உங்கள் சாட்சிகள் தேவமகிமைக்காக இருக்கும்படியாய் நீங்கள் சொல்லும்படியாய் உங்கள் அன்போடு அழைக்கிறேன். கோடா கோடி நன்றிகளை கர்த்தருக்கு நான் ஏறெடுக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு செய்து கொடுத்த நன்றிகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே என் சாட்சியை ஆசீர்வதிப்பார். சொன்ன குடும்பத்தாரையும் கேட்ட எல்லா செவிகளையும் ஆசீர்வதிப்பார். ஆகிய ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Let's sing a thanking song and get into the word of God. We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் செலுத்துவோமே. ஹல்லேலூயா. கண்களை யாவரும் மூடுவோம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாய் நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த ஒரு நொடியை எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்திலே தரித்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி ஆசீர்வாதங்களை மைசூரை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளும், இடத்துங்க, ஆசீர்வதிங்க. இருதயத்தின் மனக்கங்களை திறந்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீரே எங்களுக்கு புகட்டும்படியாய் தேவ ஞானத்தால் நிரப்பும்படியாய் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவும் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக் கொடுக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நாம் செய்கின்ற ஒரு அபத்தமான தவறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அது நம்மை பின்தொடர்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று, வேதாகமத்தின் சான்று. நம்முடைய வாழ்க்கையில அநேக தவறுகள் நம்ம செய்திருப்போம். சில நாட்கள்ல முந்தைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சு பண்றோமோ தெரியாம பண்றோமோ, ஆனா இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நான் நேற்றே சொன்னேன், நேற்று முன்தினமும் சொல்லியிருந்தேன், God writes all the good and all the bad what we do. இப்படியா இருக்கும் பொழுது நாம் செய்த தவறுகளுக்காக கர்த்தர் நம்மை எப்படி கணக்கிடுறார் என்று பாருங்களேன். அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது காப்பாற்றப்படுகிறோம். ஆனா அவருடைய சமூகத்துல இருந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆனா கூட தண்டிக்கப்படுகிறோம். மற்ற மார்க்கத்தார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மா இஸ் a boomerang. நீங்கள் செய்கிறதை அது உங்களுக்கு திரும்பி வரும், பூமராங் போல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியா நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே அதற்கு உண்டான ஒரு சில சான்றுகள் இருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு மனிதன்
சான்றோர்களுடைய புக்ல எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது எல்லா அறிவாளிகளும் ஞானிகளும் அவர்கள் எழுதிய காரியங்கள் எல்லாம் புதுசா ஒண்ணும் இல்லை, எல்லாம் இந்த வேதாகமத்துல இருந்து தான் போயிருக்குது. அது வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வேற ஒரு அவங்களுடைய மொழியில அவங்களுடைய ஒரு சொற்கள்ல அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வேதாகமத்தில் நடந்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நடந்திருக்குது. எடுத்து வாசிப்போம். இந்த நாள்ல நான் பார்க்க போகக்கூடிய ஒரு காரியம் சவுல் ராஜாவை பற்றியும் தாவீதை பற்றியுமான ஒரு நிகழ்வு. ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு காரியம். The thing which happened between King Saul and David. அப்பொழுது தாவீது ராஜாவாக இல்லை. David was not a king at that time. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Here it so happened, அந்த வாலிபன் தன் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனான். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். And a young man that told him said, I was happy as I happened by a chance upon Mount Gilboa. Behold, Saul leaned upon his spear, and lo, the chariots and horsemen followed hard after him. இந்த இடத்துல நான் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் கேட்கலாம், சவுல் சாமுவேல்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், அவன் ராஜாவா இருந்தான். அவன் ராஜாவா இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த மக்களை, பெலிஸ்தியரை, அமோரியரை, மோவியரை முறியடிக்கும்படியாய் போர் தொடுத்த போதெல்லாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். இப்படி இருக்கிற மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாவா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்படியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் இப்படியாய் ஒரு ஈட்டியிலே குத்தப்பட்டு அதில் விழுந்து சாகாமல் குத்துயிருமாய் கொலையுமாய் இருக்கும் பொழுது அவனுடைய எதிரிகள் அவனை சூழ்ந்து வரும்படியாக ரதங்களும் குதிரை வீரரும் அவனை தொடர்ந்து நெருங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 2 Samuel 1:6. It's been very clear that Saul happened to be leaning upon his spear because somebody had put the spear on him and wanted to kill him, but his spear was there. He did not die. He was leaning on it. Well, you can see the opponents are coming against him. All the Ammonites, Philistines, Moabites, all are coming against him. கொஞ்சம் யோசிப்போம். இந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு எதிரியை மட்டும் தான் இருக்கிறது. நான் இந்த மொத்த எதிரிகளும் இஸ்ரவேலினுடைய மொத்த எதிரிகளும் நான் குறிப்பிடுகிறேன். One enemy was there for Saul at this moment, but you can say I'm mentioning all the common enemies of Israel people totally over here. இப்படியாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன் மேல, சாமுவேல் அபிஷேகம் பண்ண ஒரு மனுஷன் மேல, ஒரு ராஜான் மேல இப்படியாய் ஒரு ஈட்டியில மடிஞ்சு போக முடியாது ஆண்டவர் வைப்பாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது முற்பகல் செய்தல் பிற்பகல் விளையும் என்பது போல இந்த காரியம் ஏற்கனவே சவுலினால் தொடங்கப்பட்டது. அவன் எய்த ஒரு அம்பு, ஒரு ஈட்டி அவனுடைய வாழ்க்கைக்கு முடிவாய் இருந்தது. What he happened to start, it became an end to him. You might ask me how, brother. சகோதரர், இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் கேட்கலாம். அடுத்த வசனம் நான் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் 7 வசனங்கள். 1 Samuel chapter 18 verse 6 and 7. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாக்கியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். நான் இங்கிலீஷ்ல வாசிக்கல, நீங்க வாசித்துக்குங்க. நான் சொல்ற அருமையான காரியத்தை நீங்க கொஞ்சம் பின்பற்றி கொண்டே வாங்க, ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ராஜா ஒரு பெரிய இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது என்று சந்தோஷமா இருந்தார். இப்படியா தாவீதினுடைய ஒரு முயற்சினால பெலிஸ்தன் கொல்லப்பட்டான். கோலியாத் கொல்லப்பட்ட பின்பு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த பட்டணமே ஊரே இருக்கு. ஏன்னா பெலிஸ்தர் எல்லாம் ஓடி போனார்கள். துரத்தி இவங்க எல்லாம் வெட்டின காரியத்தை நம்ம பைபிள்ல படிக்கிறோம், வேதத்துல படிக்கிறோம். இப்படியா இருக்கிற ஒரு காலகட்டத்திலே நான் பார்க்கும் பொழுது அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, பாடுறாங்க. எங்க எடுத்து வாசிப்போம் 7ஆம் வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். இப்படி நான் பார்க்கும் பொழுது ஒரு முழு ராணுவம், ஒரு ராஜா எல்லாம் பயந்து நிக்கிறாங்க கோலியாத் கிட்ட. ஆனா இங்க தாவீது போய் அடிச்சுட்டு, ஒரு ஆள் மூலமா அடிச்சு, அத்தனை பேர் அடிச்சு முடிச்ச பிறகு எப்படி பாடுறாங்களா, சவுல் வெறும் 1000 பேர் தான் கொன்னாரு, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல when they happen to say 10,000 that David happened to conquer and Saul happened to conquer only 1000. இந்த வசனங்கள் காதுல விழும் பொழுது எப்படி ஒரு தேசத்தினுடைய அதிபதி
ஒரு போரை நியமிக்கும் பொழுது அந்த வெற்றி அவருக்கு கொடுக்காம அந்த ராணுவத்துக்கு கொடுக்கும் எப்படி கோபம் வருமோ. Like how you see a nation's victory was not given to the nation's leader but to the army. How the nation's leader will get angry. Likewise here the Satan happened to create a thing. ஒரு பிசாசானவன் சவுலுடைய மனதில் வைப்பு வந்துகிறான். அப்ப பாருங்க நடக்குது பாருங்க. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகவும் எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000 எனக்கு 1000 கொடுத்தார்கள். பொறாமை வந்துச்சு. பொறாமன் நிமித்தமா என்ன பேசுறான், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி அவங்க கிட்ட வெறும் கிங்டம் மட்டும் கொடுக்கல, அவனை ராஜாவா உட்கார வைக்கல. ஆனா இவங்க பண்றதெல்லாம் அப்படிதான் பண்றாங்க என்ற ஒரு பொறாமை, ஒரு ஜெலசி இங்க சவுலுக்கு வந்துச்சு. அப்ப அந்த நிமிடம் வரைக்கும், அந்த ஒரு நொடிப்பொழுது வரைக்கும் தாவீதை நேசித்த, தாவீதை அன்பாய் பார்த்த, சந்தோஷமாய் பார்த்த ஒரு சவுல் இங்க எப்படி பார்க்கிறாரா, காயமாகரமாய் பார்த்தான். ரொம்ப வித்தியாசமா, டோட்டலா பொறாமை நிமித்தமா, பொச்சரிப்பு நிமித்தம் பார்க்கிறான். இப்ப இதனுடைய தொடர்ச்சி நடக்குதுன்னு பாருங்க. அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுப்போம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். என்ன பண்ணி கொண்டிருந்தானா, he was prophesying in the midst of the house. தேவனுடைய ஒரு காரியம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய காரியங்கள் வெளியேற்றப்பட்ட பின்பு ஆண்டவர் பிசாசை அனுமதித்த நிமித்தமாய் பிசாசு உள்ள போது, பொல்லாதாய் உள்ள போது வீட்டுல அவன் என்ன பண்ணிருக்கிறானா, உங்க பாஷையில சொல்ல போனா குறி சொல்லி கொண்டிருந்தான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக் கொடுறதுக்கு காரணம் தீர்க்க தரிசனம், ஆனால் பிசாசு சொல்லக்கூடிய காரியம் இந்த குறி சொல்றது. இப்படியாய் பார்க்கும் பொழுது அவன் வீட்டுக்குள்ள இருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. தாவீது என்ன பண்றான், இந்த பொல்லாத ஆவி போகும்படியாக சவுலுக்கு முன்பாக சுரமண்டலம் எடுத்து வாசிக்கிறான், ஹார்ப் எடுத்து வாசிக்கிறான். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, சவுல் கையில ஒரு ஜாவ்லின் இருக்குது, ஒரு ஈட்டி இருக்குது. இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சவுல் குத்துண்ட ஈட்டி எங்க ஆரம்பிச்சது, சவுலின் கையாலே ஆரம்பித்திருக்கிறது. கர்மா இஸ் a boomerang அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதத்துல இது பாருங்க எப்படி கொடுத்துருக்க பாருங்க. தான் வெட்டின குழியிலே தானே மடிவான், தானே சாவான்றதுக்கு இது ஒரு சான்று. அன்று தேவ பிள்ளையாய் இருந்த தாவீதை சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவீதின் மேலே தன்னுடைய கையை போட்டிருக்கிற சவுல் ஈட்டியை எடுத்து எய்கிறான். அது சவுல் அங்க எழுத பின்பு தாவீது மேல படாதபடிக்கு அடுத்த வசனம் பாருங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோட சேர்த்து உருவ குத்தி போடுவான் என்று ஈட்டியை அவன் மேல் இருந்தாங்க. எப்படியாம், செவுத்தோட சேர்த்து அந்த ஈட்டியும் அவனையும் சேர்த்து இந்த குத்துறதா, குத்தி கொலை பண்றதா. அநேகர் உங்களுடைய வாலிய பிரயாணத்திலே இல்ல ஏதாவது ஒரு நேரத்துல என்டர் த டிராகன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுல கிளைமேக்ஸ்ல நீங்க பார்க்க போனா ஒரு அந்த ப்ரூஸ்லி அடிச்சு தள்ளும் பொழுது எதிரி என்ன பண்ணுவாரு, ஒரு ஈட்டில போய் குத்தி விழுவார். கொஞ்சம் கண்ணு முன்னாடி அந்த சீனை நம்ம கொஞ்சம் கொண்டாந்து பார்ப்போம். ஏன்னா நிகழ்வுகள், ஏன்னா ஒரு இமீடியட்டா சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இதை நீங்க ஏற்கனவே நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு ஈஸியா புரியும். சுவரோட உருவி குத்தி செவுத்துல இருந்து அவனை பிரிக்காதபடிக்கு அப்படியே அவனை அங்கேயே குத்தி போடும்படியா ஒரு ஈட்டி, ஒரு ஜாவ்லினை எரிதான் சவுல். சவுல் ஒரு ராஜா, எல்லாத்துலயும் ஒரு நல்ல ட்ரைனிங் எடுத்த ஒரு ஆளா இருந்திருக்கணும், நல்ல ஹைட்ல இருப்பான்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்குது. அவன் அபிஷேகம் பண்ணும்போது சவுல் அபிஷேகம் பண்ண போற நேரத்துல அந்த அவருடைய டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்குது, நல்ல உயரமா எல்லா மக்களுக்கு மேல ஹைட்டா இருந்தான். அப்போ அவன் எவ்வளவு ஒரு ஹெவியா, எவ்வளவு ஒரு பிசிக்கோட ஒரு மேன்லியா, ஒரு ரொம்ப ஒரு மேட்சவா இருந்தப்பான்னு யோசித்து பாருங்க. அவன் எரித ஜாவ்லின், அந்த ஸ்பியர் அப்படியே செவுத்துல போயிட்டு தாவீதை குத்தி ஓடுபடுமையா இருந்துச்சு. ஏன்னா அப்படியே கொண்டு போன நினைச்சான். ஆனா 11ஆம் வசனம் நீங்க படிங்க. ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். And David avoided out of his presence twice. 2 முறை தப்பிக்கிறான். அப்ப என்ன நடந்திருக்கணும், ஒண்ணு சவுல் அதை 2 முறை எரிஞ்சிருக்கணும், இல்ல கையில கிடைச்சது ஏதாவது தூக்கி எரிஞ்சிருக்கணும். முதல் முறை ஒரு ஈட்டி எரிஞ்சிருக்கணும், 2ஆம் முறை வேற ஏதாவது எரிஞ்சிருக்கணும். 2 முறை தப்பிச்சு போறாரு. இப்ப ஒரு ஈட்டியை எரியும் பொழுது 1 முறை தப்பிக்கலாம். ஆனா அது திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகாது. ஒண்ணு சவுல் உனக்கு கத்தியை தூக்கி அடிச்சிருக்கணும், இல்ல பொருளை தூக்கி அடிச்சிருக்கணும். ஏன்னா அவனுக்குள்ள இருந்த ஆவி, அந்த ஆவி பொல்லாத ஆவி நீங்க முடியாதான் இங்க தாவீது வாசித்து கொண்டான். எப்படி சவுல் சாமுவேல் மூலமாக தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷனோ, அதே போல தாவீதும் தேவனால் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறான். இந்த இடத்துல நீங்க பின்னாடி பார்க்கும் பொழுது, அப்போ சவுல் துரத்தி கொண்டு தாவீதை நோக்கி போகும் பொழுது, தாவீதை கொலை பண்ணும்போது ஒரு நடுராத்திரியில
ஃபுல்லா இருட்டா இருட்டா இருக்கும் பொழுது தாவீது வந்து சவுல் அணிந்திருந்த அந்த ஒரு ஆடை ரோபை மட்டும் சின்னதா கொஞ்சம் கீழ்ச்சிட்டு போறாரு. அடுத்த நாள் காலையில் சொல்றாரு, ராஜாவே, இன்று இரவு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தா நான் உன்னை கொலை பண்ணி போட்டிருக்கலாம், உன் கழுத்தறுத்து போட்டிருக்கலாம், உன் சங்கு அறுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் நான் பண்ணல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் உன்னை கொடுத்தாரு, நீ கர்த்தரால் அபிஷேகப்பட்ட மனுஷன், நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆனா நீங்க என்னையே கொல்றதுக்கு நீ வகை தேடுன்னு சவுலை பார்த்து தாவீது கேட்கிறான். ஆனா இங்க ஒரு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேலே இங்க ஒரு ஈட்டி எடுத்து சவுல் எரிகிறான். இது எங்க வருது? பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே சாவான்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க பார்க்குற அருமையான விஷயம், சவுல் ஆரம்பித்ததை சவுல் மூலியமாக கர்த்தர் முடித்தார். அவனுடைய உயிர் அந்த ஈட்டியின் மேல் இருந்தது. அவன் செத்து போல பாருங்களேன், அதே வேதனையில் இருக்கிறான். கேட்கறான், என்னை குத்தி கொன்று போடுன்றான். இதை வந்து சொன்னது யாரு? ஒரு அமலேக்கியன் வந்து சொல்றான் தாவீது கிட்ட, இந்த மாதிரி நான் நடந்து போனேன், அங்க பார்த்தேன் சவுல் இந்த மாதிரி ஈட்டில குத்தி கிடந்தாரு, அவரை வந்து குத்தி போட சொன்னார், நான் அவர் மேல பாய்ந்து அவரை வெட்டி போட்டேன்னு சொல்றான். ஐ ஜஸ்ட் ஜம்ப்ட் ஆன் ஹிம், ஐ ஹேப்பன் டு கில் ஹிம் அப்படின்னு தாவீது சொல்றான். அடுத்த முறை தாவீது சொல்ற விஷயம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல அவன் கையை போடுறவங்க எப்படிடா தைரியம் வந்துச்சுன்னு கேட்டு தன் கூட இருந்தவனை அவன் மேல விழுந்தவனை வெட்டி போடுன்றான். இங்க யோசித்து பாருங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேல் கையை போடலாகாது. One who's been anointed by God, you should not put your hand on them, because God's word, God's curse will come on you and God will fight. Here, the spear that he happened to start the war against with David, God happened to end that war in Saul with the same spear. இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தாவீது அவ்வளவு தப்பு பண்ணிருக்கிறாரு. பச்சைவாள் மூலமா அநேக தப்புகளை பண்ணிருக்கா. உரியாவை கொன்று போட்டது நிமித்தமா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தப்பெல்லாம் ஆண்டவர் அடிச்சு 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 திரும்பினார். எப்படி மோசைக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை காட்டலையோ, தாவீதுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், அவர் கையில அந்த ஆலயத்தை கட்டாதபடிக்கு சாலமோன் கையில் அதை கொடுத்திருந்தார். இன்று நாம் பார்க்கும் பொழுது சவுலினுடைய ஒரு அவ்வளவு ஒரு அனாயிண்டிங் இருந்த ஒரு மனுஷன் பிசாசுக்கு இடம் கொடுத்து பொறாமையின் நிமித்தமா இருந்தனால கர்த்தரை நிராகரித்தார். இதனுடைய ஒரு பெரிய ஒரு மர்மம் நாளை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன், ஏன் இது வந்தது, எதனால் இது வந்தது என்று மேற்கொண்டு நாம் பார்ப்போம். இந்த விஷயங்களை பாருங்க. 18ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13, 14. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இதுதான் ஒரு விஷயம். கடவுள் உங்களுக்குள்ள இல்லைன்ன பிறகு கடவுள் மற்றவர்களுக்குள்ள இருக்கிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிறார்னு நீங்க தெரிஞ்சது எப்படி அவனை பார்த்து பயப்படுறீங்களோ, இதே பயம் சவுலுக்கு வருது. நான் அடிச்ச ஒரு எய்ம் எப்பவுமே மிஸ் ஆகாது. நான் அவ்வளவு பெரிய கை தேர்ந்த ஒரு செஞ்சுரியன், நான் ஒரு ராஜா, என்னுடைய எய்ம் மிஸ் ஆனதே இல்லை. ஆனா நான் இவனை அந்த செவரோட குத்தி போடணும்னு நினைக்கிறேன். இவன் 2 முறை தப்பிச்சிட்டான். அப்ப கடவுள் காப்பாத்திருக்கிறார். மனுஷனால காப்பாற்ற முடியாது, கடவுள் காப்பாத்திருக்கிறார். இதை சவுல் உணர்றார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி, எங்க தாவீது கூட இருந்தா ஆண்டவர் தாவீது கையில கத்தியை கொடுத்து என்னை வெட்டிடுவாருன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சார் சவுல். ஒரு பயம். வேதத்துல அருமையான வசனம் வரும், அவர்களை குறித்து ஒரு கெடியும் பயமும் உண்டாயிருக்கும். என்னுடைய தகப்பனாரும் என்னுடைய தாயாரும் அடிக்கடி இந்த வார்த்தையை ஜெபிக்கும் பொழுது உபயோகிப்பார்கள், நானும் அதை உபயோகிப்பேன். நம்மை குறித்ததான ஒரு கெடியும் பயமும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பார் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம். இங்க பாருங்க, அவனுக்கு பயம் வந்துடுச்சு. அப்புறப்படுத்தி என்ன பண்றானா, தூர வச்சுட்டான். 1000 பேருக்கு அதிபதியாக. அந்த 1000 பேர் வந்து எனக்கு இவங்கிட்ட வந்து கேட்பாங்க, இது எங்க பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து வைங்க. சோ இவன் பிஸியாவே இருக்கணும், இவன் ராஜா கிட்ட வரக்கூடாதுன்னு 1000 பேர் அதிபதியா வச்சிருக்கிறான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமா இருந்தான். தாவீது ரொம்ப பிஸியா இருந்திருக்கிறார், சவுல் கிட்ட போகாதபடிக்கு. ஏன்னா சவுல் அதில் பிஸியா வச்சிட்டாரு. ஏன்னா சவுலுக்கு என்ன பயம்னா, கிட்ட வந்தா ஆண்டவர் தாவீதை கொண்டு சவுலை முடிச்சுட்டு வாரு. அப்போ அடுத்த வசனம் பாருங்க, 12ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி 13ல வருது பாருங்க. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் வருது. 14ல தாவீது தன் செய்கைகளை எல்லாம் புத்திமானா நடந்தான், கர்த்தர் அவனோட கொண்டிருந்தார். முட்டாள்தனமா நடக்கல, அறிவு கிட்டத்தனமா நடக்கல, கீழ்ப்படியாம நடக்கல, கர்த்தரை உதாசீனப்படுத்தல, அவமானப்படுத்தல, கர்த்தரை நினைக்காம இல்லை. என்ன பண்ணாரா, தன் செயல்கள் எல்லாம் புத்திமானா நடந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இந்த விஷயம் 2 முறை ரிப்பீட் ஆகுது. இப்போ 12ஆம் வசனம் 13, 14ஆம் வசனத்திலையும் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவன் செய்ததெல்லாம் புத்திமான்ல செய்தான். காரணம், தாவீதுக்கு அந்த எண்ணம் இல்லை. வேற ஒருத்தனா அந்த நிலைமையில இருந்திருந்தா சவுல உடனே கொன்று போட்டா, என்ன சொல்லிட்டாங்க 10,000 பேர் நான் கொன்றேன், சவுல் கொன்றது 6 சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே அரியணை போய் பிடிக்கிறது நினைப்பான். He'll just run and flee towards the throne to sit over there.
to rule. But David did not think like that because he always considered Saul as a God anointed person. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். ஆனா இங்க சவுல் யோசனை எப்படி, எனக்கு ஒருத்த நிகரா வந்துட்டான், இனிமேல் நான் இருக்க முடியாது, அவனை ஒழிச்சாதான் நான் நினைப்பேன். இப்படி நினைக்கும் போது ஆண்டவர் பொல்லாத காரியத்தை அவனில் இருந்து அறிந்து பொல்லாத ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார். அவனுக்கு எப்படியெல்லாம் தாவீது கஷ்டப்பட்டு நினைக்கும் பொழுதோ அதையெல்லாம் தடுத்திருக்கிறார். இன்னும் அது கீழே வசனங்கள் நீங்க படிச்சீங்கன்னா சவுல் இன்னும் சில காரியங்கள் பண்ணிருப்பார். தன்னுடைய மகளை தாவீது கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பார். எப்படியெல்லாம் தன்னை உயிரை காப்பாத்திக்கணும்னு நினைச்சா. ஆனா ஆண்டவர் பாருங்க, தாவீதினுடைய கையில் அந்த உயிர் எடுக்கவே இல்லை. சவுல் மரித்தது தான் எடுத்த ஒரு முயற்சி, அந்த ஈட்டின் மூலியமாக. இது யார் குத்துனான்றது முக்கியம் இல்லை, யார் அதை ஆரம்பிச்சான்றதுதான் முக்கியம். பாருங்க, ஆண்டவர் அழகாக பேசுகிறார். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் நிமித்தமாய் நாம் எடுக்கிற முடிவுகள் கர்த்தர் இப்படி நம்மளை கடுக்கிறாரோ இதை நான் வெளிப்படுத்தி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு தப்பு பண்ணிருப்போம், எவ்வளவு தவறு பண்ணிருப்போம். தேவனுக்கு விரோதமாக அநியாயமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள். இதை நாம் செய்யும் பொழுது இது நிச்சயம் ஒரு நாள் நமக்கு பின்தொடரும் வரும். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தாவீது திருத்தி கொண்டான். தன்னை திருத்தி 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 என்ன பண்ணிருக்கிறான், ஆசீர்வாதமா பெற்றுக்கொண்டான். ஆண்டவரோட சமூகத்தை விட்டு ஓடி போகும்போதெல்லாம் ஆண்டவர் நினைவுபடுத்துறாரு, நீ தப்பு பண்ணிட்டு தாவீதுன்னு சொல்றாரு. திரும்பி வரார், மன்னிப்பு கேட்கிறார், பாடல் எழுதுறாரு. ஆண்டோட மன்னிப்பு கேட்டு 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 திருப்பி என்ன பண்றாரு, திருப்பி ஆண்டோடைய பிள்ளையா மாறாரு, திருப்பி தப்பு பண்றாரு. இதே போல பல நாட்கள் நடந்தும் கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தார். காரணம், அவர் தேவனை சேவித்தார், புத்திமான் நடந்து கொண்டார். அவருடைய மகன் சாலமோன் ஞானத்திலே புத்தியிலே விளங்கி கொண்டிருந்தான். ஆனா சவுலுடைய வாழ்க்கையை பாருங்க, அவனோட அப்படியே மூடி போச்சு. ஒரு சூரியன் எப்படி உதயமாகுதோ அஸ்தமானமாகுதோ அதே போல சவுலோட உதயமான அந்த ராஜ்யம் சவுலோட முடிந்து அது யோனத்தானுக்கோ அவனுடைய சவுலுடைய மற்ற பிள்ளைகளுக்கோ செல்லாதபடிக்கு தாவீதின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் அபரிவிதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். முடிவு செய்து கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். அவர் சாட்சி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். என் மகன் புத்திமானா நடந்தாள், நான் அவனோட இருக்கிறேன், நான் அவளோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்க வேண்டும். இப்படியா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக செழிப்பானதாக இருக்கும். சவுலை போல நாம் இருந்தோம் என்றால் ஆல்வேஸ் இட் கம்ஸ் பேக். வாட் இட் கோஸ் இட் கம்ஸ் பேக். சிறு வயதுல நான் இருக்கும்போது தகப்பனார் நான் செய்த காரியங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவார். நீ செவுத்துல அடிக்கிற பந்து போலதான் நீ பண்ற காரியங்கள், நீ செய்ததெல்லாம் உனக்கு திரும்ப வரும். நீ என்ன ஃபோர்ஸ்ல செவுத்துல அடிக்கிறியோ அதே ஃபோர்ஸ்ல உனக்கு திரும்ப வரும். ஸ்லோவா அடிச்சா ஸ்லோவா, ஃபாஸ்ட் அடிச்சா ஃபாஸ்ட்ல வரணும். இன்றைக்கு சவுல் எடுத்த ஒரு முயற்சி அவனை திருப்பி அடித்தது. அவனுடைய ஈட்டி அவனுடைய உயிரை பழி வாங்கியது. நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எண்ணங்கள், காரியங்கள், நடக்கைகள், செய்கைகள் தேவனுக்கு பிரியமா இல்லாத பொழுது, பிசாசுக்கு பிரியமா இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு விலகி விடுகிறார். எப்படி சவுலை விட்டு வருகிறாரோ, எப்படி அவருக்கு மகிமையா இருக்கிறதோ, எப்படி அவருடைய பார்வைக்கு நலமா இருக்கிறதோ, சந்தோஷமா இருக்கிறதோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி தாவீதை ஆசீர்வதித்தார். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஒரு சில காரியங்களில் நாம் தவறு செய்திருக்கலாம். திருத்திக் கொள்ள முடிய கர்த்தர் நமக்கென்று ஒரு காரியத்தையும் ஒரு நாளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மன்னிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்து காரியங்களையும் மன்னித்து கொடுப்பார். இதனுடைய தொடர்ச்சி, இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு மர்மம் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். கட்டளை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கக்கூடிய Praise the Lord. Hallelujah. Amen. மத்தியில் இருக்கக்கூடிய அருமை மகள் வர்ஷா அவர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and to the closing prayer. Praise the Lord. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Yes, sir. King Swami Sastikemandra, Nandi Yesu Swami, Nandi Yesapa, Yesapa Nakulvanala Kutukirvika, Swami, Yesapa. Swami,
நாள் சுவாமி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. சாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி சுவாமி. அநேக பேருக்கு இல்ல ஒரு சான்ஸ் இருக்கப்பா. அநேக பேருக்கு இந்த டைம்ல சுவாமி உங்களோட வார்த்தையை கேட்கறதுக்கோ, உங்களை பத்தி சாட்சிகள் கேட்கறதுக்கோ, உங்களோட பாடல பாடுறதுக்கோ ஒரு சான்ஸ் இல்லை சுவாமி. ஆனா நீங்க எங்களுக்கு சான்ஸ் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த மகா இரக்கங்களுக்கும் கிருபைகளுக்கும் காரணராக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த இரவலைக்காக நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நம்மை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்கள் உமது மீது இருக்கிறது, உமது கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த வாரத்தினுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், பலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர், வல்லமையா நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்றை எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் பாதையிலே அன்றைகள் ஒவ்வொருவரையும் நீ அன்றை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர், எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர். மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க, அன்று மற்றவர்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்க கிருபை செய்திருக்கிறீர். அன்று ஜெபித்த அத்தனை பேருக்கும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறீர். ஆண்டவரே, இதுவரை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். ரெவரண்ட் ராஜ்குமாருக்காகவும் ரேச்சலுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும்படியாகவும் பலத்தை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே அந்த மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும்படியாகவும் தெய்வீக சுகத்தை நீர் அருளும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றைய ஆண்ட்ரினா மிஷேல் அடிக்கடி மத்தியானம் மட்டும் ஃபீவர் வந்துட்டு போகிறது அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய முழுவதுமாய் இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவி முழுவதுமாய் வழிநடத்தி முழுவதுமாய் ஆசீர்வாதமாய் அவர்கள் நடத்தும்படியாய் ஆண்டவரே மகள் பூரண சுகத்தை பெற்று பரிபூர்ணமாய் உமக்கு என்ற சாட்சியை விளங்கும்படி கிருபை செய்யுங்க. அன்றைய ஆண்டோவுடைய பாட்டியையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய உதவிகளையும் தயவுடன் பராமரித்துக் கொடுங்க. அன்றைய இந்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், சகோதரர் டேவிட் குடும்பத்தாரையும், மகளுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காகவும், நல்ல லேப்டாப்புக்காகவும், அன்று நல்ல சூழ்நிலைக்காகவும், சம்பாத்தியத்திற்காகவும், அவருக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஈவுகளுக்காகவும், சுகத்திற்காகவும், தாயாருக்கு கொடுத்திருக்கிற நல்ல பலத்திற்காகவும், குடும்பத்திலே சகோதரர்கள் கொடுத்திருக்கிற மற்றும் குடும்பத்திலே இருக்க மற்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நீர் பாராட்டிருக்கிற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உண்மை நாங்கள் சேவிக்கிற குடும்பம் எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் குறைவில்லாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். சகோதரர் மனோ குடும்பத்திற்காகவும், சகோதரி மேரிக்கு அவர்களுக்காகவும், பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்றே நீர் எடுத்துக்கொண்ட அன்றைய திட்டங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறீர். அபரிவிதமான ஆசீர்வாதம் சந்தோஷத்தினால் நிறுத்திக் கொண்டிருக்கிறீர். அன்றே நீ வல்லமையாய் விளங்கிக் கொண்டிருக்கிறீர் என்று செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அன்றைய மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் அசோக், ஷாலினி அசோக் மற்றும் அவர்களுடைய தாயார் மற்றும் பேர்லின் வருகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டு உங்களுடைய வார்த்தை கேட்கும்படியாய், உங்களை தரித்திருக்கும்படியாய், தியானிக்கும்படியாய், ஆண்டவரை ஜெபிக்கும்படியாய் கிருபை செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் நீரே ஆண்டவரை சகாராய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருஷனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஆழமான விசுவாசத்தை கொண்டு ரட்சித்தருளும். குடும்பத்திலே நேர் காரியங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளோடு அவர்களோடு கூட இரும் சுவாமி. வளர்ந்தப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம், மகளனுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், பிரீதா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், மற்றும் யாரெல்லாம் ஸ்மைலி குடும்பத்திற்காகவும், மற்றும் ஆண்டவரே இன்னும் யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருந்தார்களோ அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் வந்து கொண்டிருந்தார்களோ அன்று ஒவ்வொருவரும் நீர் தலையாய் பெயர் பெயர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாய், உமக்கே நாங்கள் சிரமம் நிற்கும்படியாய், எங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொடுக்கும்படியாய், இந்த ஊழியத்தின் பாதத்தில் விடுதலையின் ஜெப வீட்டையோடு இவருடைய இணைத்திருக்கும்படியாய் ஆண்டு நீ செய்திருக்கிற பெரிய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் மென்மேலும் ஆண்டுடைய ஈவுகளையும் கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், உங்களுடைய இறக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கிருபை செய்யும். ஊழியத்தை ஆசீர்வதியும், விடுதலின் ஜெபத்தின் ஊழியத்தையும், எடுத்துக்கொண்டிருக்க முயற்சிகளையும் ஊழியங்களையும், மற்றும் வரப்போர் நாட்களிலே ஆண்டவர் நீ கட்டிடுற ஊழியங்களையும், ஆண்டவர் செய்து கொண்டான ஒரு கிரியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கிருபையும் எனக்கு தரும்படியாய் எங்கள் 3 இடத்துக்கூட்டில முன் எடுத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டு பலப்படுத்த காத்துக்கொள்ள இடத்தை வரப்போகிற வாரத்திலே இருந்து கல்வி ஆண்டு ஆரம்பிக்கிறனாலே உடைய பிள்ளைகளோடும், ஆண்டவரே பரீட்சையிலே எழுத போகிற, காலேஜ்ல படிக்கிற, ஸ்கூல்ல படிக்கிற உடைய பிள்ளைகளோடு நீ கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ட்ரன்ஸுக்காக எண்ணிக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நீ விசேஷத்தின் ஆனத்தை கொடுத்து நல்ல கல்லூரியிலே நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க முடிய கிருபை செய்யுங்க. பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்தாலும் தயவு மன்னிங்க. எங்கள் எண்ணங்களையும் செயல்களும் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் அன்றே உடைய பாதபடியிலே எல்லா விண்ணப்பங்களையும் வைக்கிறோம். இப்ப இயேசு கேட்கும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்னோடு சேர்ந்து அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits.
பெனடிக்ஷன் ஆசீர்வாதம் சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் ஆசீர்வதிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் இந்த ஆராதனையிலே வந்து கலந்து கொண்ட ஒரு குடும்பத்தாரோடும் நபரோடும் இதை யூடியூப்ல கேட்க போகிற ஒரு குடும்பத்தாரோட நபரோடும் கர்த்தர் என்றென்றைக்கும் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் போக்கிலும் வருகையிலும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார். உங்களுடைய எல்லா முயற்சியிலும் கர்த்தர் இருந்து பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பராமரித்து அவருடைய சட்டின் கீழே வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Stay blessed. God be with you. May God's glory, may God's mercy surround you. Thank you all. Be blessed. Thank you, sister. Thank you, brother. God be with you. God bless your family. God be along with all your endeavors. God be with you. Thank you, sir. Bye, sir. Thank you, Anto. God bless you. God bless your family too. Amen. Thank you, sir. Thank you, sister. God bless you. God bless you, brother, Berlin, and auntie, everyone. God be with you.